என்னம்மா செடியெல்லாம் வாங்கிட்ட போல இருக்கு? ஆமாங்கய்யா, எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டாப்ல. ஐயா, நம்ம சின்னையாக்கு அதில் தான் சின்ன டவுட்டே. அதை கொஞ்சம் நீங்கள் தீர்த்து வச்சுட்டு நல்லா இருக்கும்யா. டவுட்டா? என்னடா என்னடா உனக்கு சந்தேகம்? இல்லை டேட், இந்த செடிக்கெல்லாம் பேர் வைக்கலான்னு பார்த்தேன். ஆனா ஆம்பளை செடியா பொம்பளை செடியான்னு தெரியல. எப்படி பேர் வைக்கிறது? போச்சுடா. எப்படி நம்ம 2 பேர்கிட்டையும் சூப்பராக இருக்கா? நல்லா வந்து சிக்கிக்கிட்ட நடுவில். டேய், செடியில ஆம்பளை செடி பொம்பளை செடி எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும். நீ உனக்கு பிடிச்ச பேராவையே. ஓ அப்படியா? அப்போ ஓகே. ஓகே டேட். ஐயோ, நல்ல ஜில்லுன்னு இருக்கு இந்த பையன் நல்லா பார்க்க பச்சை பச்சையா இருக்கானா, ஜில்லுன்னு வேற இருக்கான். அப்போ இவனுக்கு ஜில்லுன்னு பேர் வச்சிடலாம். அம்மாடி, நல்லா கேட்டுக்கிட்டியா? ஐயா காலையில் எழுந்து கேட்பாரு, இந்த செடிக்கு என்ன பேர் வச்சேனே கரெக்டாக சொல்லிடணும். ஜில்லே. இது என்னடா, எங்க போட்டாலும் ஒரு குட்டி சாத்தான் இருப்பான். தள்ளே, இதுக்கு பேர் தேவையில்லை. இது என்ன ரொம்ப முள்ளா கரடு முரடா ரஃபா இருக்கு? இதுக்கு என்ன பேர் வைக்கலாம்? இதுக்கு பெர்ஃபெக்ட்டான ஒரு பேர் இருக்கு ரெடி. வேற ஆப்ஷனே இல்லை ரெடி. சொல்லு. திஸ் இஸ் சுந்தரவள்ளி.